வானத்தையும் பூமியையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் படைத்த என் அருள்நாதர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த 2024 வருடம் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில நீங்களும் நானும் கடந்து வந்திருக்கிறோம். இந்த நாள்ல ஆண்டவரே என்ன உம்முடைய ஜனங்களுக்கு பேச வேண்டும் என்று தேவ சந்நிதியில காத்து கொண்டு இருக்கும் பொழுது தேவன் கொடுத்த வசனம் இது உனக்கும் பிரத்யேகமாக ஊழியக்காரனாய் இருக்கிற எனக்கும் உங்களுக்கும் உரிய வசனமாக காணப்படுகிறது. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 11வது வசனம். நீங்கள் பயப்படுகிற பாபிலோன் ராஜாவுக்கு பயப்பட வேண்டாம், அவனுக்கு பயப்படாதிருப்பீர்களாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை ரட்சிக்கும்படிக்கும் உங்களை அவன் கைக்கு தப்புவிக்கும்படிக்கும் நான் உங்களுடனே இருந்து அவன் உங்களுக்கு இறங்குகிறதுக்கும் உங்கள் சுய தேசத்துக்கு உங்களை திரும்பி வர பண்ணுகிறதுக்கும் உங்களுக்கு இரக்கம் செய்வேன். நீங்கள் பயப்பட வேண்டாம். எதற்கு பயப்பட வேண்டாம்? ராஜாவின் கிரியைக்கு. எந்த ராஜாவின் கிரியைக்கு? பாபிலோன் ராஜாவின் கிரியைக்கு. இஸ்ரவேல் தேச ஜனங்கள் பாபிலோன் தேசத்துல அடிமையாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு பயந்து கொண்டு இருந்தார்கள். அவர்களுடைய கிரியைகள், அவர்களுடைய வேதனைகள், அவர்கள் அடிமைத்தனப்படுத்துவதுடைய செயல்கள், மிருக குணங்கள், இதற்காக பயந்து கொண்டு இருக்கும் பொழுதுதான் எரேமியா தீர்க்கதரிசனம் மூலமாக அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் பாபிலோன் ராஜாவுக்கு பயப்பட வேண்டாம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு பிரியமானவர்களே, இவ்வளவு நாள் இந்த வருடம் முழுவதும் அநேக காரியங்களை குறித்து நீ பயந்து கொண்டே இருந்திருக்கலாம். கடன் என்னும் அந்த பாபிலோனின் கிரியைக்கு நீ பயந்து கொண்டே இருந்திருக்கலாம், அல்லது வியாதி என்னும் அந்த பாபிலோன் கிரியைக்கு நீ பயந்து கொண்டே இருந்திருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனை உன் வாழ்க்கையில வந்து கொண்டிருக்கலாம், அல்லது அடிமைத்தனம் இருந்து கொண்டிருக்கலாம், பாவத்தின் கிரியை இருந்து கொண்டிருக்கலாம், வியாதியின் கிரியைகளோ ஏதாவது ஒரு சூழ்நிலை உன் வாழ்க்கையில அந்த பயமுறுத்துதல் காணப்பட்டு கொண்டே இருந்திருக்கலாம். அப்படிப்பட்ட பாபிலோனின் ராஜாவின் கிரியைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் என்று அழைக்கப்படும் என் ஜனமே, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஏன் நீ பயப்பட வேண்டாம் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிறார் இந்த நாளில் என்றால், உங்களை ரட்சிக்கும்படிக்கும் உங்களை அவர் கைக்கு தப்புவிக்கும்படிக்கும் நான் உங்களுடனே இருக்கிறேன். அல்லேலூயா. உங்களை ரட்சிக்கும்படிக்கு, வியாதியிலிருந்து உங்களை ரட்சிக்கும்படிக்கு, அந்த பாபிலோன் என்னும் அடிமைத்தனத்திலிருந்து உங்களை ரட்சிக்கும்படிக்கு, பாவ அடிமைத்தனத்திலிருந்தும், கடன் அடிமைத்தனத்திலிருந்தும், வியாதியின் அடிமைத்தனத்திலிருந்தும், இருளின் அடிமைத்தனத்திலிருந்தும், பழைய பானவியமான அடிமைத்தனத்திலிருந்தும், தேவையில்லாத கிரியின் அடிமைத்தனத்திலிருந்தும், பயமுறுத்துற அடிமைத்தனத்திலிருந்தும், மிரட்டுகிற அடிமைத்தனத்திலிருந்தும் பயப்பட வேண்டாம். அதிலிருந்து ரட்சிக்கும்படிக்கு உன்னை சிருஷ்டித்தவர், உன்னை படைத்தவர், உன்னை தெரிந்தெடுத்தவர், உனக்கு ஞானஸ்தானம் எடுக்க கிருபை செய்தவர், உன்னை இந்த ஆலயத்தில் வைத்து அந்த வல்லமை உள்ள தேவனை ஆராதிக்க வைத்தவர், உன்னை ரட்சிக்கும்படிக்கு உன்னோடனே கூட இருக்கிறார். அல்லேலூயா. தனிமைக்கு பயந்துட்டு இருப்பாங்க சில. ஐயோ, அங்க போனவங்க என்ன அப்படி சொல்லிடுவாங்க, இங்க போனா இவங்க இப்படி சொல்லிடுவாங்க, ஐயோ எனக்கு பேர் வச்சிருவாங்களோ, ஐயோ என்ன குறித்து பொய்யா சொல்றாங்களோ. என்ன குறித்து இந்த வருஷங்கள் பொய்யா தான் நிறைய பேர் சொல்லிருக்காங்க. என்ன நான் பொய் சொல்லணுமா சொல்லிக்கோ, ஆண்டவன் அவமானப்படுத்தணுமா அவமானப்படுத்திக்கோ. ஒரு சில பேரை விட்டு வெளில வந்தவனே அப்பா அப்பதான் கிடைச்ச சான்ஸ் பயன்படுத்தி இன்னும் நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் சபை மக்களை தேடியே போய் சொல்றாங்க. சொல்லிக்கோ. ஆண்டவர் சொன்னார், பயப்படாத, அவர்களுக்கு நீ பயப்படாத, அவங்க கிரியைக்கு நீ பயப்படாத. சொல்ற வரைக்கும் சொல்லிட்டே போகட்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்க எனக்கு பிரியமானவர்களே, உங்களுக்கும் தான் பயப்படாதீர்கள். ஆண்டவர் அழகாக சொல்லியிருக்கிறார் பைபிள்ல.
365 இடத்துல சொல்லியிருக்கேன், பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன், பயப்படாதே நான் உனக்கு துணையில் இருக்கிறேன், பயப்படாதே என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஏன் தெரியுமா? அவர் நம்மளோடு இருக்கிறார். பிசாசோட ஆயுதமும் நம்மளுடைய எதிரிகளுடைய ஆயுதமும் என்னவென்றால் பயம். நமக்குள்ள பயம் உண்டாயிட்டால் அவன் ஈஸியாக கிரியை செய்வான். நமக்கு எதிரி பிசாசு தான். மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் மட்டுமல்ல, இந்த உலகத்துல எல்லா பொல்லாத கிரியைகளோடும் நமக்கு யுத்தம் உண்டு, போராட்டம் உண்டு. ஆனால் நீ திடங்கொள், தைரியமாயிரு. ஏனென்றால் உன்னை உண்டாக்கின இயேசு கிறிஸ்து இருக்கிறார். கடனை கண்டு பயப்படாத, வியாதியை கண்டு பயப்படாத, நாளைக்கு எப்படி இருக்குமோ என்று சொல்லி நினைக்காத, நஷ்டத்தை கண்டு பயப்படாத, தேவையில்லாத பிரச்சனைகளை கண்டு பயப்படாத, பொய்யா சொல்லும் போது பயப்படாத, உன்னை அவமானப்படுத்தும் போது பயப்படாத. ஏனென்றால் உன்னை படைத்தவர், உன்னை ஆலயத்தில் வைத்தவர், உன்னை நீ இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று உனக்கு திட்டம் வைத்த தேவனுக்கு தெரியும். உன்னை எல்லா காரியத்தில் இருந்தும் விடுவிக்கவும் ரட்சிக்கவும் அதற்காக தான் உன்னோடு கூட இருந்து பயப்படாதே பயப்படாதே என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதற்காக தான் இந்த ஆலயத்தில் உன்னை வைத்து எந்த ஒரு கிரியைகளை கண்டும் பயப்படாதே என்று தேவன் சொல்லுகிறார். நஷ்டம் வந்தா ஐயோ அவ்வளவுதானா, அவமானப்பட்டு விடுவோமோ மனிதர்கள் முன்பதாக, பயப்படாதே. சமீபத்தில் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் போலீஸை வச்சு மிரட்டி கொண்டு இருந்தான். அவன் மிரட்டுற முதல் நாளே ஆண்டவர் சொல்லிட்டார், பயப்படாத நான் உனக்கு துணை நிற்கிறேன். சொன்னது மட்டுமல்ல, செய்து காட்டினான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவை பத்தி நீ சொன்னா, இந்த டோல்கேட் பக்கம் உன்னை பார்த்தா உன் அப்பா அம்மாக்கு உன்னை பிள்ளை இல்லாமலே ஆக்குவேன். டெய்லி பார்த்தேன், விடல. ஆண்டவர் வாக்கு பண்ணிட்டாங்க, பயப்படாத நான் உனக்கு துணை நிற்கிறேன். டெய்லி பார்த்தேன். ஐயோ நான் அவன் தான் பயந்து ஓடணும். அடுத்து மந்திரவாதிகள் எழுப்பி விட்டார். ஆளு எழுப்புற மந்திரவாதிகள், கண்ணே நல்லா இருக்கியா, சௌக்கியமா அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஆண்டவருக்கு மாத்தி விட்டார். ஹல்லேலூயா. நான் பயப்படும் நாளிலே கர்த்தரை நம்பி இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவோட அனுமதி இல்லாம யாருக்கும் நான் இயேசு குறித்து சொல்ல மாட்டேன். ஆமென், ஆமென். அவர் அனுமதி இல்லாமல் இந்த கள்ளக்குறிச்சி தேசத்துல நான் இருக்க முடியாது. அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, இவனை அசைக்க முடியாததாக கூட தேவன் இருக்கிறார். அதனால என்ன போய் சொல்லிக்கோ, அவமானப்படுத்தி ஓட விரட்டிடலாம் நினைச்சிருக்கலாம், அசிங்கப்படுத்தி விரட்டிடலாம் நினைச்சிருக்கலாம், விரட்டலாம் நினைச்சிருக்கலாம். நான் பயப்பட மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளையே, நீயும் பயப்படாதே. ஏனென்றால் பாபிலோனின் ராஜாவுக்கும் அவனுடைய கிரியைகளுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களை தப்புவிக்க ரட்சிக்க வல்லவர் என்றால், உன்னையும் ரட்சித்த, உன்னையும் பாவ கிரியிலிருந்து ரட்சித்த அந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் உன்னை இந்த ஆலயத்தில் உட்கார வைத்தது அவர்தான் என்றால், அவர் உன்னை எல்லா கிரியைகளுக்கும், எல்லா அடிமைத்தனத்துக்கும், எல்லா தனிமையான செயலுக்கும், எல்லா மனுஷனுடைய மிரட்டலுக்கும், எல்லா பிசாசின் தந்திரங்களுக்கும் விலக்கி காப்பார், ரட்சிப்பார், விடுவிப்பார், பரலோக ராஜ்யத்தில் சேர்க்க வல்லவர் என்பதை மறந்து விடாதே. ஹல்லேலூயா. அதனால என் இயேசு இருக்கிறார், நான் பயப்பட மாட்டேன்னு ஒரு விசுவாசம் இருக்கேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் உங்களுக்கு இரக்கம் செய்வதற்கும் உங்கள் சுய தேசம், இந்த தேசத்துல சுதந்திரமாகவும் சந்தோஷமாகவும் விடுதலையோடும் சமாதானத்தோடும் உற்சாகத்தோடும் வாழ தேவன் இரக்கம் செய்வார். அவனை கொண்டே தேவன் உனக்கு இரக்கம் செய்வார். ஹல்லேலூயா. கடன்காரன் வந்து ஐயோ காலைல எழுந்திரிச்சா கடன்காரன் வந்து நம்மள அசியமா திட்டுவானோ, நீ பயப்படாத. வாங்கினது தவறுதான் கடன், ஆனால் ஆண்டவர் சன்னிதியில அர்ப்பணி. ஆண்டவர் அடுத்த நாள் அவன் வந்து சரிமா நீ எப்ப கிடைக்குதோ கட்டுன்னு சொல்ற அளவுக்கு ஆண்டவர் மாற்றி போடுவார். ஐயோ வியாதி, நாளைக்கு டாக்டருக்கு போகும்போது டாக்டர் அப்படி இருக்கோ இப்படி இருக்குன்னு சொல்லிடுவாங்களோ, பயப்படாத.
அதே மருத்துவர் சொல்லுவார், உனக்கு ஒரு நோயும் இல்லை, உன் தேவன் உனக்கு சுகமாக்கினார் என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மருத்துவர்கள் ஒரு நாள் எனக்கு அடிக்கடி சின்ன வயதுல +2 முடிச்சு காலேஜ் படிச்சு முடித்த நேரத்துல பயங்கர வியாதி எனக்குள்ள இருந்தது. எனக்கு நெஞ்சு வேதனை அடிக்கடி உண்டாகும். பயங்கர வியாதி இல்ல, நெஞ்சு வேதனை. அப்ப என்னோட ஹாஸ்பிட்டல்ல போய் அம்மா செக் பண்ண போது டாக்டர் சொன்னாங்க, அவனுக்கு இந்த நெஞ்சு பகுதியில் உள்ள எலும்பு சரியாக விரியல, ஒரு மேஜர் ஆபரேஷன் பண்ண வேண்டும் என்று சொன்ன பொழுது உடனே எங்க அம்மா பயந்துட்டு வெளில வந்தாங்க கண்ணீரோட. நானும் வந்த போது ஐயோ நமக்கு ஆபரேஷனா என்று சொல்லி ஒரு பயம் எனக்குள்ள உண்டான போது ஆண்டவர் சொன்னார், பயப்படாத, உனக்கு ஒரு நோயும் கிடையாது. அப்பதான் முதலாக தேவனுடைய வார்த்தையை நான் கேட்கிறேன். வானத்துல இருந்த ஒரு சத்தம் எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில கேட்டது. என்னுடைய சொந்த ஊர்ல ஹாஸ்பிட்டல்ல கழுவுமலை என்ற ஒரு பட்டணத்துல ஹாஸ்பிட்டல்ல இருந்து கேட்டது. ஹாஸ்பிட்டல் வெளியில அந்த வார்த்தை, டாக்டர் சொல்வதை நம்பாத, உனக்கு ஒரு நோயும் இல்லை, பயப்படாத. உடனே என் அம்மாட்ட சொன்னேன், அம்மா எனக்கு ஒரு நோயும் இல்லை. இயேசு சொன்னார், அமைதியா இருக்கா, நம்மளும் ஹாஸ்பிட்டல் கொண்டுட்டு போகணும்னு. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு மருத்துவமனைக்கு கொண்டுட்டு போனாங்க, இங்கிலீஷ் மருத்துவமனைக்கு. டாக்டர் பரிசோதித்துட்டு சொன்னாங்க, இவனுக்கு ஒரு நோயும் இல்லை, ஏமா கூட்டிட்டு வந்த? உடனே உடம்ப குண்டாக கூட்டிட்டு வந்தேங்க. ரெண்டாவது ஆயுர்வேதிக்கு. அப்பவும் சொன்னேன், அம்மா போய் நீ அவமானம் தான் படுவ. ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனாங்க. அங்க கை நாடியை பிடிச்சிட்டு டாக்டர் சொன்னாங்க, ஏமா கூட்டிட்டு வந்து? அவனுக்குள்ள ஒரு நோயும் இல்லை. ரெண்டாவதாக ஒரு சித்த மருத்துவ கன்னியாகுமரியில உண்டு, அங்க கூட்டிட்டு போனாங்க. ஏமா எதுக்குமா கூட்டிட்டு வந்த? இவனுக்கு ஒரு நோயும் கிடையாது. அடுத்ததாக வீட்டுல வந்து சொன்னாங்க, டேய் இனிமே உன் மரணம் வரைக்கும் நான் உன்னை எந்த ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக மாட்டேன், போ, இயேசு சொன்னதுதான். ஹல்லேலூயா. இது வரைக்கும் எனக்கு நெஞ்சு வலி, அதுக்கப்புறம் இது வரைக்கும் எந்த பலவீனமும் வந்தது கிடையாது. பிசாசு ஏதாவது கொடுத்து பயமுறுத்துவான். எனக்கு சொன்னது, நீ இத்தனை வயசு வரதான் வாழுவ, செத்துருவேன்னு. ஆண்டவர் சொன்னார், உன் ஆயுசு நாட்கள் பெருகும்படி நான் செய்வேன் என்று. ஹல்லேலூயா. நெஞ்சு வலி வந்துச்சுன்னா ஐயோ ஹார்ட் அட்டாக் வந்துடும். அல்லது ஏதாவது கால் வலி வந்துச்சுன்னா ஐயோ கை கால் இழுத்துக்கிடுமோ, ஐயோ சுகர் டீ குடிக்கும் போது சுகரை குறைச்சு குடிக்கணும், ஏன்னா சுகர் வந்துடும், ஐயோ பிபி வந்துடும். பயப்படாதே. எல்லா பாபிலோனின் நோய்களுக்கு விலக்கி உன்னை ரட்சிக்கிற தேவன், உனக்கு இரக்கம் செய்கிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. முதலாவதாக உன்னை ரட்சிப்பார், இரண்டாவதாக உனக்கு இரக்கம் செய்வார். அப்படிப்பட்ட தேவனை தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. எதிலிருந்து உன்னை ரட்சிப்பார்? வியாதியிலிருந்தும், பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்தும், கடன் பிரச்சனையிலிருந்தும், குடும்ப பிரச்சனையிலிருந்தும், சமாதானம் இல்லாத கிரியைகளிலிருந்தும், எல்லா காரியத்திலும் நிம்மதி இல்லாத காரியத்திலிருந்தும், துக்கத்திலிருந்தும், துன்பத்திலிருந்தும், கவலைகளிலிருந்தும் உன்னை ரட்சிப்பார். இரண்டாவதாக உனக்கு இரக்கம் செய்வார். ஹல்லேலூயா. யார் உனக்கு விரோதமாக வருகிறார்களோ, யார் உனக்கு விரோதமாக செயல்பட நினைக்கிறார்களோ, யார் உன்னை அழிக்க நினைக்கிறார்களோ, அவர்களை கொண்டு இரக்கம் செய்வார் தேவன். அதனால ஏன் அப்படி செய்கிறார் என்றால், உன்னை உண்டாக்கினவர் உன்னோடு கூட இருப்பதினால். அதனால இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளையே, நீ பயப்படாத. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சித்த தேவன், இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாத்த தேவன், அவர்களுக்கு இரக்கம் செய்த தேவன் உங்களுக்கும் இரக்கம் செய்வார். அதனால எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் பயப்படாது. இந்த கார்பீனை பாதுகாத்த தேவன் உங்களை பாதுகாக்காம விடுவாரோ? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அற்புதமாக நடத்தின தேவன் அழிச்சு விடலாம், உன்னை அவமானப்படுத்திடுவோம், இந்த வருஷம் உன்னை காலி பண்ணிடுவேன்னு சொன்ன ஆளுங்க உண்டு. என் கூடயே இருந்துகிட்டு பார் ஒரு சிரிப்பு வேற பண்ணிக்கிட்டு இருந்த ஆளுங்க உண்டு. அவர்கள் முன்பதாக என் தலையை நிமிர பண்ணினார். அவங்க அடிமைத்தனத்துல இருந்து என்னை மீட்டு கொண்டு வந்தார். ஐயோ அந்த ஜனம் போகுதேன்னு நீ கவலைப்படாத.
அப்படிதான் ஒரு ஊழியக்காரர் போன் பண்ணி சொல்றார், அவங்க போறாங்க இவங்க போறாங்க, கவலைப்படாத, காலையே நான் பறிக்கிறேன். ஆமே, காலையை பறிச்ச பிறகுதான் சபை சுத்தமா இருக்கும். ஹல்லேலூயா. கவலைப்படாத, ஆண்டவர் உங்களோடு கூட இரக்கம் செய்வார். இந்த வார்த்தை மூலமாக ஹல்லேலூயா ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அதனால் இதை கேட்டுக்கொண்டிருந்த எனக்கு ஜனம், பிரியமான ஜனங்களே, பயப்படாதீர்கள். ஆமென். உங்களோடு இருக்கிறார். அதனால வியாதியை கண்டு பயப்படாதீங்க, பிரச்சனைகளை கண்டு பயப்படாதீங்க, தேவையில்லாத உங்க மேல பொய்யா சொல்றாங்களா, பயப்படாதீங்க. உங்களை ரட்சிக்கவும், உங்களுக்கு சகாயம் செய்யவும், உங்களுக்கு இரக்கம் செய்யவும் உன் இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறார். தைரியமா இருக்கு. ஒண்ணு மட்டும் செய்யுங்க, அவர் சந்நிதியில வந்து ஒப்பு கொடுத்தாப்பா, எனக்கு இரக்கம் செய்யுங்க, எனக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்குது, என்னை காப்பாத்துங்க, இப்படிப்பட்ட வியாதி இருக்கு, இவ்வளவு கடன் இருக்குது, எல்லாம் செஞ்ச தவறத்தான் மன்னிச்சிருங்க, உங்களுடைய சந்நிதியில நான் ஒப்பு கொடுக்கிறேன், எனக்கு இரக்கம் செய்கிறே, நான் ஒரு சந்நிதியில உங்களை தாழ்த்துக்கிறேன். அவர் உங்களுக்கு இரக்கம் செய்வார், அவர் உங்களை ரட்சிப்பார். பயப்படாம தைரியமா இந்த வார்த்தை மூலமா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.